வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம திருவின் கதையை முடிக்கணும் அப்படின்னு கௌதம் வெள்ளைக்கோட்டை மாட்டிக்கிட்டு டாக்டர் மாதிரி வராங்க. ஒரு கட்டத்தில் நம்ம லட்சுமி அவங்க அம்மா புத்தகத்தை புரட்டுறாங்க. அதில் தான் ஒரு டாக்டர் மாதிரி ஒரு மருத்துவராட வேடம் போட்டுட்டு வர ஒரு நபரால் ஆபத்து இருக்குது, உன் கணவரை நீ காப்பாற்று அப்படின்னு அந்த இடத்துல புத்தகத்தில் படிக்கிறாங்க. அதோட ஷாக்காகி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க தன்னோட கணவரை. அப்போ தான் அதில் ஒரு நபரை இப்போ டாக்டர் கோட்டில் திருநி முழிச்சிட்டு இருக்கவரை பார்த்த உடனே, ஏண்டா திருட்டு பயலை, என் கணவரை கொல்லதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சட்டையை பிடிச்சி இழுப்பி உழுப்புறாங்க கௌதமை பார்த்து ஒழுங்காக ஓடிடு, இல்லாட்டினா நான் இப்போவே எல்லாத்தையும் கூட்டு உண்மையை கக்க போகிறேன், நீ யாருடா அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்கு நேரம் அதிர்ச்சியில் நிற்கிறாங்கங்க நம்ம கௌதம். அதோட ஓட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். யாராலையும் என் கணவருக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நல்லூர் அம்மாவை வேண்டிக்கிட்டு பூஜையில் வச்ச குங்குமத்தை நம்ம திருநெத்தியில் பூசி விடுறாங்க நம்ம லட்சுமி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் நம்ம காவேரி மகா கூப்பிட வராங்க. மகா கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்கு வா அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம லட்சுமி கல்யாண ஃபோட்டோவை நம்ம மகா தூக்கி வச்சுருக்காங்க. அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்க நம்ம மகா என்னோட கல்யாணம் தினைக்கு நேரமே எனக்கு சந்தோஷம் தருது, எனக்கு மாங்கல்யம் நிலச்சி நிற்கணும் நல்லூரமா, இப்போ இவருக்கு இக்கட்டான நிலையில் இருக்காரு, அவரை உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த ஃபோட்டோவை பார்த்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் காவேரியை வர நேரம் அதை படக்குன்னு காவேரிக்கு சவுண்டை கேட்ட உடனே நம்ம மகா தூக்கி ஒழிச்சு வைக்கிறாங்க. என்னடா இந்த மகா எதை தூக்கி ஒழிச்சு வைக்கா, ஒன்றும் புரியலையே, எதையோ நம்மகிட்ட இருந்து மறைச்சி வைக்க ட்ரை பண்ணுறா, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல காவேரி நினைக்கிறாங்க. நம்ம மகா கிச்சனில் வேலையை கேட்டுக்கிட்டு உள்ளுக்க போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மகாவோட பேக்கில் நோண்டி நுங்க எடுத்த காவேரி கல்யாண ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தா நம்ம மகா கழுத்தில் தாலி கெட்ட கல்யாண ஃபோட்டோ. அதை பார்த்தோன்னு சாக்காராங்க. நம்ம அம்பிகா அண்ணி சொன்னாங்களே திருவுக்கு கல்யாணம் ஆகிருக்கு ஏதோ ஒரு பொண்ணு கூட அப்படின்னு அந்த சாமியார் சொல்கிறாரு. அந்த பொண்ணை வச்சு பரிகாரம் செய்தால் தான் திரு உயிர் பொழைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களே. அப்போ அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்மளோட மகாதானா அப்படின்னு அந்த இடத்துல அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அதோட இப்போவே மகாயிட்ட போய் கேட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்ற போகிறாங்க. மகாக்க கையை பிடிச்சி இழுத்து ரூமில் தரன்னு இழுத்துட்டு லாக்கப் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிக்கிட்டு கேட்குறாங்க, ஏண்டி மகா நீ உன் கல்யாணம் ஆன புருஷனை பற்றி ஏதாவது சொல்ல அப்படின்னு கேட்குறேன்னு, என்னக்கா திடீர்னு இதை கேட்குறீங்க, அவர் இப்போ எங்கடி இருக்காரு, என்ன பண்ணுறாரு, அதையாவது சொல்லு. அதெல்லாம் இல்லைக்கா, அவர் எனக்கு தெரியலை, என் வாழ்க்கையை விட்டு போயிட்டாரு. அப்போ தான் ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க, உன் வாழ்க்கையை விட்டு போயிட்டாரா, அவர் வேறு யாரும் இல்லை திருதான்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க நேரம் தான் பேக்கில் மறைச்சி வச்சுருந்த நம்ம அந்த கல்யாண ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. நான் பார்த்துட்டேன், எனக்கு இருக்குது அவ்வளோ சாக்கு, நீ தான் அப்போ திருக்கையால் தாலியை கட்டின லட்சுமி அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அக்கா ஒரு இக்கட்டான நிலையில் என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக உங்கள் மருமக திரு என் கழுத்தில் தாலி கட்டிக்கிட்டாரு. ஆனால் அவர் என் வாழ்க்கையை காப்பாற்றினவருக்கா, அவருக்கு ஆசை பாசம் இருக்கு, அவங்களும் திவ்யாவும் லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஊர் மக்கள் முன்னாடி எல்லா மக்களும் கெஞ்சி கேட்டனால தான் அவர் தாலியை கெட்டினாரு, விருப்பப்பட்டு ஒன்றும் கெட்டலை அப்படின்னு சொல்ல நேரம், எப்படியோ அப்படின்னா திருக்கையால் தாலி கெட்டினான்னா இந்த வீட்டு மருமக தானே லட்சுமி, இந்த விஷயத்த நான் இப்போவே எல்லாத்துட்டையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல நேரம், தயவு செய்து இந்த விஷயத்த சொல்லிடானுங்க அப்படின்னு நம்ம லட்சுமி கையெடுத்து கும்பிட்றாங்க. நம்ம காவேரியை பார்த்து இதுக்கு மேலே மறைக்கக்கூடாது, ஏன்னா திவ்யா வாழ்க்கையும் கொஸ்டின் மார்க்காக ஆயிரும், உன் வாழ்க்கையும் சேர்த்து ரெண்டு வாழ்க்கையும் கொஸ்டின் மார்க்காக போயிடும், அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு யாருக்கு ஒரு ஆள் கூட தானே வாழ்க்கை இருக்குது, அப்படின்னா அந்த இடத்துல நீ தான் திருவுக்க மனைவி அப்படின்னு தகுதி, உன் கழுத்தில் அவன் தாலி கட்டியிருக்கான், ஆனால் திவ்யா கழுத்தில் என்ன தாலி ஏறலை அப்படின்னா இப்போவே இந்த விஷயத்த சொல்லி ஈஸியாக திவ்யாவுக்கும் திருவுக்குள்ள உறவை முறிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். அக்கா பிரிஞ்சு கிடக்க ரெண்டு குடும்பமே ஒன்று சேருது இந்த கல்யாணத்தில் தான் இருக்குது, அப்படி இல்லாமல் திவ்யா அக்காவும் நான் எனக்கு சொந்த அக்காவாக தான் பார்க்குறேன்,
அவங்களுக்கு எப்படி என்னால் துரோகம் செய்ய முடியும்? உங்கள் கணவர் என் கழுத்தில் தாலி கெட்டியிருக்காரு அப்படின்னு அவங்களுக்கும் 2 பேர்த்துக்கும் உள்ள உறவை எப்படி என்னால் முறிக்க முடியும்? அப்படியெல்லாம் ஒன்றுமே முறிக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், என்ன நினச்சிட்டு இருக்க மகா, இந்த வீட்டு மருமக நீ வேலைக்காரி மாதிரி இருந்ததெல்லாம் போதும், நான் இப்போவே உண்மையை அம்பிகாணிக்கிட்ட சொல்லுறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஐயோ புரிஞ்சுக்கிடுங்க, அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து குணமாகி வரட்டும், அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி அந்த பரிகார பூஜைகளை நான் செய்துட்டு இருக்கேன், அவர் நிச்சயமாக குணமாகி வருவார், அது பிறகு நடக்கிற பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், சரி மகா இப்போ வந்து திரு குணமாகி வரணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு கவிதை வந்து கால் பண்ணி, நம்ம நினைச்சதை விட இந்த மகா தந்திரகாரி என்னையும் அடித்து விழுத்து, அவள் வந்து கண்டிப்பாக என்னால் வந்து திருவுக்கு ஆபத்துனா விட போகிறது இல்லை, நீ கங்கடம் கட்டுறா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரு வந்து பொழைச்சிக்க போகிறான், அவன் பொழைக்காமல் இருக்கணும்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே அவனுக்கு கதையை முடிங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், சரி கவிதா, நானும் அதுதான் நினச்சிட்டு இருந்தேன், நான் இந்த விஷயத்தில் அடுத்த ஆளுக்கு ஹெல்ப்பு அடுத்த ஆள் சொல்லுதை நான் கேட்க விரும்பலை, நானே களம் இறங்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அப்படின்னு வந்து வெள்ளை கோட்டை மாட்டுறாங்க. நம்ம கௌதம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா சாமி கிட்ட வேண்டின குங்குமத்தை வந்து பூஜை பண்ண அந்த பரிகார பூஜையில் வச்சுட்டு அந்த குங்குமத்தை நம்ம மகா தன்னோட நெத்தியிலையும் தூக்கி வச்சுக்கிட்டு, இதை எப்படியாவது வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து என் கணவருக்கு பூசி விடணும் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டு வராங்க. வந்த வேகத்தில் அவங்க அம்மாவோட புக்கு காற்றுல பறக்கு, அது என்ன பேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த வெள்ளைக்கோட்டை மாட்டிக்கிட்டு ஒரு மருத்துவர் ரேஞ்சிக்கு ஒருத்தர் வராரு, அவரால் உன் புருஷனுக்கு வந்து ஆபத்து, நீ தான் அதை காப்பாற்றி விடணும் அப்படின்னு வந்து அந்த புக்கில் பார்க்குறாங்க. அடடா, இது என்ன சோதனமா, என்ன வந்து ஆபத்து வருதே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கலங்குறாங்கங்க. கலங்கி இதை எப்படியாவது வந்து தடுக்கணும், என் புருஷனை வந்து அந்த நபர் ஏதோ கொல்ல பார்க்காரு, சதி பண்ணுறாரு, அந்த வேலையை முறியடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல களை இறங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா அந்த குங்குமத்தை வச்சு விடலாம் அப்படின்னு வந்து திருவோட ரூமுக்கு அங்கே போகிறாங்க ஹாஸ்பிட்டலில். அந்த ரூமில் வந்து திருவை பார்க்குறாங்க. அப்போ தான் இல்லை வெள்ளைக்கோட்டை போட்டுட்டு ஒருத்தையும் திருன்னு முழிச்சிட்டு, என் கையால் உனக்கு சாவுடாண்டா இன்னைக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. டேய் என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மக வந்து அவரை சட்டையை பிடிச்சி, இப்போவே எல்லாத்தையும் கூட்டி நான் உன்னை போலி முகத்தை நிரூபிக்கேன்டா, நீ யாருடா, இவரை கொல்லதுக்கு தானே வந்திருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கத்த நேரம், அடடா இந்த மகா மறுபடியும் இங்கே வந்து நம்ம வாழ்க்கையில் குறுக்க நிற்கிறாளே, இந்த திருவுக்கு என்னது பண்ணட்டும், இவ தான் இடையில வந்து நிற்கிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க கௌதம். ஒரு கட்டத்தில் இதில் இருந்தால் நம்ம சிக்கிக்கிடுவோம், இங்கேருந்து தப்பி போயிடுவோம், நான் மட்டும் இங்கே தான் சுற்றிட்டு தெரியும் அப்படின்னு வந்து இங்கே வீட்டில் இருக்க யாராவது தெரிஞ்சுனா அவ்வளவுதான், கவிதாளுக்கும் எனக்கும் உள்ள உறவு மறைஞ்சதாட்டே இருக்கணும், இப்போதைக்கு வெளியே தெரியக்கூடாது, நம்ம என்ன ஜெயிலில் இருக்கிறது மாதிரி தான் இந்த குடும்பம் நம்பிட்டு இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கௌதம் வந்து அங்கேருந்து தலைதறிக்க ஓடுறாங்க. நல்லுரமா இப்படிப்பட்ட எண்ணத்தோட யாருமே இவரை நெருங்கக்கூடாதுமா, என் தாலி கட்டின கணவரை கண் விழிக்க வச்சிரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வேண்டிக்கிட்டு நம்ம திருவுக்கு குங்குமத்தை வச்சு விட்றாங்க.